ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, பாட்டி. என்னம்மா? பாட்டி, கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறிய பாட்டி. ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன். அது சஸ்பென்ஸ். சரியா? நான் போயிட்டு வரேன். மீனா, நீ என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? உங்களுக்காக தான்க்கா. எனக்காகவா? என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறதுக்கு. முதல்ல இது கொடுங்க. என்ன மீனா? ஏய், என்னது இது? நீங்க வாங்கக்கா, காமிக்கிறேன். என்ன மீனா சர்ப்ரைஸ்? வாங்க. மீனா, என்னன்னு சொல்லு மீனா. வாங்கக்கா, காமிக்கிறேன். என்ன சஸ்பென்ஸோ? என்ன? அங்க பாருங்க. நல்லா இருக்காக்கா? நான் தான் உங்க போட்டோவையும் சிவா சார் போட்டோவையும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமா இணைச்சு லேமினேட் பண்ணி கொண்டு வந்து மாட்டியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மீனா. நீ எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். தேங்க்ஸ்க்கா. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. மேல போடுமா? சரிக்கா. மீனாவை கூட்டிட்டு வருது ஐடியா நல்லா தான் இருக்கு. பட் இது பிராக்டிக்கலா சரியா வராது. மனசளவுல நீ தான் ரொம்ப பாதிக்கப்படுவ. இது பார்ப்பாரோ, நீ கஷ்டப்படுறது பார்த்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? உன்னை பத்தி யோசிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. உனக்கு ஒரு கஷ்டம்னா, உனக்கு ஒரு வலினா அது எனக்கும் சேர்த்து தானே. அம்மாடி பாரு. என்னம்மா? ஒன்னும் இல்ல பாட்டி. நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் உன் கண்ணுலேருந்து வர்ற கண்ணீர் அதை காட்டி கொடுக்குதேம்மா. நீ யோசிக்காம ஒத்துக்கிட்டது இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? இது தப்புன்னு நம்மளால புரிய வைக்க முடியாதேம்மா. இது எப்படி சமாளிக்க போற? புருஷனா ஒத்துக்கிட்டப்பவே ரொம்ப தைரியமா தான் ஒத்துக்கிட்டேன் பாட்டி. இப்போ இந்த போட்டோல இணைஞ்சிருக்கிறத பார்த்தா கலங்கிடுவேனா என்ன? ஃபேஸ் பண்ணுவேன். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நான் மீனாவுக்காக ஃபேஸ் பண்ணி ஜெயிப்பேன் பாட்டி. எனக்கும் வயசாயிடுச்சு. என்ன நடக்க போகுது, அதை எப்படி சமாளிக்க போறோம்னு என்னால யோசிக்க முடியல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு என் பேத்தி குணமாறது மட்டும் சந்தோஷம் இல்ல, நீ எந்த வம்பலையும் போய் மாட்டிக்காம சந்தோஷமா இருக்கணுமா? இத பாரு, நீ எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுமா.
என்ன மாமா, போட்டோ நல்லா இருக்கா? எல்லாம் என்னோட ஐடியா தான். இது வரைக்கும் நம்ம தான் பொருத்தமான ஜோடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்மளை விட சிவா சார் பார்வதி அக்கா ஜோடி தான் ரொம்ப பொருத்தமான ஜோடின்னு அவங்க 2 பேர் போட்டோவை இணைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்கு மீனா. என்ன மாமா இது? சாதாரணமா ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. நான் எவ்வளவு இது கஷ்டப்பட்டு பண்ணேன் தெரியுமா? பார்வதிக்கு அது வந்து பார்த்ததும் நீ எது பண்ணாலும் அழகா தான் இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க என்னன்னா என்ன ஒரு வார்த்தை கூட பாராட்டவே இல்லை. போங்க மாமா, நீங்க வர வர எதையுமே வெளிப்படையா பேச மாட்டேங்கிறீங்க. மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? உங்க மூஞ்ச பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியுது. சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். என்ன சிவா யோசனை? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அமைதியா நிக்கிறீங்க. மனசு ரொம்ப பாரமா இருக்கு சார். என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லி எப்படி சரி பண்றதுன்னு தெரியல சார். என்ன சிவா, நீங்களே தளர்ந்துட்டீங்க. எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்த போது நீங்க தானே சப்போர்ட்டா இருந்தீங்க. நீங்களே தடுமாறினா எப்படி? இத பாருங்க, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. சார், பார்வதியோட ஃப்ரெண்டு மைதிலின்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட ஃபோட்டோ ஆல்பத்தை பார்வதி கிட்ட கொடுத்து நல்ல வரன்னு இருந்தால் பார்க்க சொல்லியிருக்காங்க. பார்வதியும் அந்த ஆல்பத்தை சரின்னு வாங்கி வச்சிருந்தா. அந்த நேரம் பார்த்து வினோத் அவனோட டிராயிங் நோட் புக்கில் என்னோட படம் வரைஞ்சிருந்ததை மீனா பார்த்து அதை பார்வதி கிட்ட கேட்க வேற வழி இல்லாமல் பார்வதி அந்த ஆல்பத்தில் இருக்கிறவனையே தன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டா. என்ன சிவா சொல்றீங்க? யாரா இருந்தாலும் பிரச்சனை விடுபட தான் முயற்சி பண்ணுவாங்க. பார்வதி மேல் மேல் பிரச்சனை மாட்டிக்க பாக்குறாங்களே. இதை தான் சார் நானும் அவகிட்ட கேட்டேன். ஒரே ஒரு பொய் தானுங்க சொன்னேன், சமாளிச்சுக்கலான்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லி என் வாயை அடிச்சிடுறா. எல்லாம் என் மாமாவில் வந்தது சார். இல்லைன்னா பார்வதிக்கு இந்த மீனாவோட விவகாரம் தெரியாமலே இருந்திருக்கும். மீனாவை மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ணுறது வெறும் ஒத்து தலைவலியாக தான் இருந்தது. இப்போ பார்வதிக்கு தெரிஞ்சதும் அது ரெட்டு தலைவலியாக மாறி போச்சு. சார், எவ்வளோ தான் சமாளித்தாலும் வலி தீர மாட்டேங்குது.
அதுக்கு மாறா அதிகமாயிட்டே தான் போகுது. நம்பிக்கை கை விட்டுடாதீங்க சிவா. அது ஒன்று தான் நம்ம மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் ஆயுதம். அது இருக்கட்டும், மீனா உங்களை வெறுக்கிற மாதிரி நடந்துக்குங்கன்னு சொன்னேனே, அதை செஞ்சீங்களா? செஞ்சேன் சார். நம்ம ட்ராமா எல்லாம் அவங்க கிட்ட எடுபட மாட்டேங்குது. என்ன பண்ணீங்க? சார், 2 நாளுக்கு முன்னால மீனா எனக்கு கொடுக்கறதுக்காக பால் எடுத்துட்டு வந்தாங்க. அது நானே வாங்குற மாதிரி கீழே தவற விட்டுட்டேன். ஆனா மீனா தவற விட்ட மாதிரி நாடகம் ஆடி அவங்கள கோமா திட்டி அரைஞ்சிட்டேன். அதனால அவங்களுக்கு என் மேல கோவம் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நோ சார், நாட் அட் ஆல். தான் சரியா நடந்துக்கலன்னு அவங்களுக்கு அவங்க மேல வருத்தம் தான் வந்துச்சு. தன்னை திருத்திக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பார்வதி வேற சப்போர்ட். அதுக்கப்புறம் நான் எப்படி சார் டிராமாவை கண்டினியூ பண்ண முடியும் சொல்லுங்க? பார்வதி கிட்ட நான் பேசுறேன் சிவா. மீனாவுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னா அவ வியாதி தீர்றதான். இப்படி இதே நிலைமை தொடர்ந்து நீடிச்சதுன்னா மீனாவோட மனவியாதி அதிகமாக தான் போகும். சார், as a டாக்டர் நமக்கு புரியுது. பார்வதி அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அதே சமயம் மீனா சீக்கிரமே குணமாகணும், ஆனா எந்த வழியும் இல்லாம குணமாகணும்னு நினைக்கிறா. அது அவளோட நல்ல மனசு காட்டுறதா இருந்தாலும் பிராக்டிகலி அது நமக்கு சாத்தியம் படாது. அதான் என்ன பண்றதுன்னு புரியல, யோசனையா இருக்கு சார். டோன்ட் வரி சிவா. பார்வதி யாரோ ஒரு பொண்ணு இல்லையே, உங்க ஒய்ஃபு தானே. அவங்களுக்கு புரியலன்னா புரியுற விதத்தில் நாம எடுத்து சொல்லுவோம். நீங்க என் கூட டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு பூஞ்சோலிக்கு போயிட்டு வந்தீங்களே, அந்த விஷயம் பார்வதிக்கு தெரிஞ்சு போக கூட அவங்க ஆத்திரப்படலையே. எதனால நீங்க அப்படி நடந்துகிட்டீங்கன்னு அதை யோசிக்க தான் ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு மனமுதிர்ச்சி பார்வதிக்கு. ஸோ பிரச்சனையோட அழுத்தத்தை சொல்லி அவங்கள்ட்ட பேசுறேன். ப்ளீஸ் பேசி பாருங்க சார். நம்ம எடுக்கிற முடிவுக்கும் நம்ம திட்டத்துக்கும் பார்வதி ஒத்துக்கிட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்க முடியும். தாராளமா நீங்க அடுத்த கட்டத்தை பத்தி யோசனை பண்ணுங்க. நான் பார்வதி கிட்ட பேசுறேன். தேங்க்யூ சார். ஹலோ. டாக்டர் கிருஷ்ணர் உங்களை பார்க்க வந்திருக்காரு மேடம். உடனே வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஹலோ சார், வாங்க. இப்பதான் அவர் வெளியில கிளம்பி போனாரு. இல்லம்மா, உங்களை பார்க்க தான் வந்தேன். ப்ளீஸ் உட்காருங்க சார். சொல்லுங்க சார். காலையில் சிவாவை மீட் பண்ணேன். ரொம்ப குழப்பத்தில் இருந்தாரு. எல்லாம் மீனா விஷயமா தான். மீனா சிவாவை வெறுக்கிற மாதிரி நான் தான் சிவா கிட்ட நடந்துக்க சொன்னேன். மீனாவுக்கு சிவா மேல எவ்வளவு கோபம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்திடலான்னு நான் நம்புறேன். எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்ல சார். ஏமா அப்படி சொல்றீங்க? மீனா அவ மாமா மேல உயிரியே வச்சிருக்கா. சராசரியா எல்லா பொண்ணுங்களுமே புருஷன் மேல உயிரியே வச்சிருப்பாங்க. ஆனா இவ எல்லாரையும் விட ஒரு படி மேல. அதனாலதான் சார் இவளுக்கு இந்த மனநோய் வந்திருக்கு. அவ எந்த அளவுக்கு உயிரா இருக்கானா, சாதாரணமா அவர் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆனாலோ, அப்படி இல்லாம வராம போனாலோ மீனா தூங்க மாட்டேங்கிறா. மொட்டை மாடியில போய் பனியில நின்னுட்டு இருப்பா. ஒரு நாள் அவ புடவையில தீ பிடிச்சிருச்சு. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 48 நாள் விரதம் இருன்னு அவகிட்ட சொன்னோம். அவளும் அதே மாதிரிதான் அந்த விரதத்துல இருந்தா. அதோடு இல்லாம தான் மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயந்து ஜோசியக்காரர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்திருக்கா. அவர் ஏதோ சொல்ல போய் இவ கோவப்பட்டு அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அவரையே திட்டிட்டு வந்திருக்கா சார். அவ்வளவு ஏன், ஒரு நாள் பால் கொட்டிடுச்சுங்கிறதுக்காக இவர் அவளை சாதாரணமா திட்டினாரு. ஆனா அவ அது கூட தாங்க முடியாம ரூமுக்குள்ள போய் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு ஓன்னு அழறா. அந்த அளவுக்கு அவ மாமா மேல பிரியத்தை வச்சிருக்கா சார். அப்படிப்பட்ட அவ அவரை வெறுப்பான்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? அவ மாமாவ நமக்கு யார் என்னன்னு தெரியாது. ஒரு விதத்துல வேணா அவரு இவர மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா குணத்துல எப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது.
ஆனா அந்த பொண்ணு மீனா நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ நேசிச்ச அவளோட மாமா அந்த பொண்ணோட உயிர்ல உணர்வுல எல்லாத்திலயும் கலந்திருக்கார் சார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள காதல் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட காதல நீங்க சொல்ற இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு மாத்திட முடியாது சார். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே